வணக்கம். நான் உங்கள் பிகேகே பிள்ளை. இன் இன் ரைட் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் வெற்றியை பெற ஒரு குறிக்கோளை வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய எய்ம், இதுதான் எனக்கு வேணும். அதுக்கு எல்லா வித பரிமாணமும் நாம் அதை வகுத்து கொள்ள வேண்டும். அப்படி வகுக்கும்போது அதுக்கு தேவையான பாதை, இதுதான் எனக்கு வேணும், இந்த வழியாக நான் போகிறேன் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிட்டீங்கப்பா. ஆனால் பிரபஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு விருப்பமான விதத்தில் தான் அது அதுக்கு புரிந்து கொள்ளும் விதம் வேறு மாதிரி இருந்தால் அந்த புரிந்து கொள்ளும் விதம் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்கொயராக, நீளமாக, அகலமாக, அப்படியெல்லாம் கொடுக்காது. அதுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி விஷயத்தை அது உங்களுக்கு கொடுத்து விட்டே போகும். அதுதான் பிரபஞ்சத்தின், உண்மையிலேயே பிரபஞ்சத்தின் குணம். அது கண்ணாடியில் பார்க்கும்போது கண்ணாடி பிரதிபலிக்கிறோம். ஆனால் கண்ணாடிக்கு ஒரு விஷயம் உண்டு. சில டைம் மூஞ்சி கோணலாக காமிக்கும், சில டைம் ஃபேராக காமிக்கும், சில டைம் டல்லாக காமிக்கும். அது கண்ணாடியை பொறுத்து. நாம் நினச்சிப்போம் நம்ம பிரைட்டாக ஃபேராக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி, அது வேறு மாதிரி காமிச்சிடும். அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் வேறு மாதிரி அர்த்தத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கும். ஆனால் கொடுப்பது நீங்கள் கேட்கும் விதத்தில் இருக்காது. இன்னொரு விஷயம்னா, புதிய புதிய யோசனையோடு எப்போவுமே அவன் அதை செஞ்சால் நான் அதே மாதிரி பண்ணி பார்க்குறேன், பண்ணாதீங்க. இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு. எல்லோரும் இப்போ மொபைல் ஃபோன் விற்கிறாங்கன்னு சொல்லி நாமளும் மொபைல் ஃபோன் விற்றோம்னா அதே இடத்துல 4வது கடையாவோ கொஞ்சம் தள்ளி ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடையை போட்டோம்னா அது நடக்க போகிறதில்ல. புரிஞ்சுதா? அதே மாதிரி அதுதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே இப்படி தான் வரும், இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட் அப்படின்னு. ஆனால் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் பொறுத்த மட்டும் யாரும் செய்யாத ஒன்றை, தேவைப்பட்ட ஒன்றை, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட டிமாண்ட் என்ன, அதோட சப்ளை என்ன. ஓகே, நான் மர ஸ்டூல் சப்ளை பண்ணுறேங்க. மர ஸ்டூல் என்ன மரத்தில், என்ன விதத்தில், என்ன ஷேப்பில், அதுக்கு எவ்வளோ டிமாண்டு, யார் எனக்கு இந்த மர ஸ்டூலை ரெடி பண்ணி ஆன் டைமில் சப்ளை பண்ணுவான். இந்த 3 விஷயம் தேவை. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்தது ஒருத்தர் சொன்னார், எங்கிட்ட இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குமா, நீங்கள் உங்கள் அஃபர்மேஷனில் யூஸ் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும். அது ஓகே. நான் என்ன சொல்லிட்டேன்னா, நான் கேட்கும்போது எனக்கு சப்ளை கரெக்டாக இருக்கணும், டிமாண்ட் இருக்குது, சப்ளை வேணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை. ஒருத்தன் போன பாதையில் நீ போகாது, உனக்கு முடியுமானா நல்லா யோசனை பண்ணி தனி வழி வகுத்து கொண்டு வேகமாக செல்ல முடியும், விரைவில் அடைய முடியும் என்றால் முயற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த அஃபர்மேஷன் இருக்கே, அஃபர்மேஷன்லேயே பல விதம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு எழுத முடியாது, அதனால் சொல்கிறேன், ஏமா தமிழ் எழுத படிக்க தெரியும். அப்படி இல்லை, எனக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு எழுதிடலாம் பண்ணுறது. உனக்கு கஷ்டமாக இருந்தால் பிரபஞ்சத்துக்கும் கஷ்டம் உனக்கு செய்யறதுக்கு. ஓரலாக பேசும்போது உங்களுக்கு சில வார்த்தைகள் மாறும், தடுமாறும், மனம் பல நிலைக்கு போகும். ஓரலாக பேசி ரொம்ப கம்மியாக தான் அது நடந்திருக்கு. நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நடந்துடும். ஆனால் ஓரலாக பேசும்போது நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும், வாய்ஸில் விஷயங்கள் மாறி இருக்கும், எண்ணங்கள் பலவிதமான விதத்தில் போகும்போது. எனவே அஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எழுதி தான் ஆகணுமே ஒழிய நிச்சயமாக ஓரலாக சொல்லாதீங்க. ஒரு விஷயம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கரெக்டாக யோசனை பண்ணி இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு பார்த்து, அது நடந்தால் நமக்கு என்ன பலன் என்று யோசனை செய்து அதெல்லாம் பார்த்து தனியாகவே பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட், எனக்கு அப்புறம் வேலையில் ப்ரமோஷன் வேணும், எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைத்து விட்டது இப்போது, பதவி உயர்வு கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. அந்த பதவி உயர்வுக்கான அது எழுதும்போது எல்லா விஷயம் நினைப்போம். நம்ம எழுதும்போதே நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, வாயில் கூட்டி 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 சொல்லி தான் எழுதுவோம், வாயில் சொல்லி தான் அதை எழுதுவோம். புரிஞ்சுதா? வாயில் சொல்லாமல் எழுதவே முடியாது. அதனால் அது எழுதும்போது ரெட்டிப்பு எஃபெக்ட். சில பேருக்கு 20 நாளில் வேலை செய்யுது, சில பேருக்கு 10 நாள் வேலை செய்யுது, சில நேருக்கு 4 மாதம் ஆனது. இது உங்களை பொறுத்து தானே ஒழிய நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும், அடுத்தவர் அல்ல. உங்கள் எண்ணங்களால், உங்கள் மனதால் வார்த்தையை நிர்ணயிக்க வேண்டும். வார்த்தைகள், எண்ணங்கள் உதித்த பிறகு இதயத்தில் சென்று அங்கிருந்து இந்த மேக்னெட்டிக் பவர், எலக்ட்ரிக்கல்
சார்ஜில் இங்கே போய் அங்கேருந்து ஆழ்மனம் சென்று ஆழ்மனத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுகிறது. எவ்வளோ ரசாயன கலவை இங்கே இங்கே எவ்வளோ ரசாயன கலவை ஏற்படுது. இந்த இதயம் துடிக்கிறது, மூளை அந்த மின் அலையை அனுப்புகிறது. அது இரண்டும் சேர்ந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்தத்தோடு கரண்ட்டும் சேர்ந்து எப்படி இருக்கும், மின் அலை, காந்தமும் மின் அலையும் சேர்ந்து அது நம்மளுடைய ஆழ்மனம் சென்று ஆழ்மனத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு போகிறது. பிரபஞ்சம் ஆழ்மனதை மாத்திரம்தான் படிக்கும், அதுக்கு ஆழ்மனம் மாத்திரம்தான் தெரியும். புரிந்ததா? ஒரு விஷயத்தை அனுபவிப்பதற்கு கிடைத்தவுடன் அனுபவிப்பதற்கு முன்னாலேயே அந்த அனுபவத்தை திரும்ப திரும்ப, அந்த சந்தோஷத்தை திரும்ப திரும்ப வரவழைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ சில விஷயங்கள் இருக்குல்ல, பணம், வீடு கட்டுறது, பதவி உயர்வு, படிப்பில், இதுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா அதுக்குள்ளே விஷுவல்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருங்க, தேடிக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்க்க தேட தேட, அது தேடி தேடி பார்க்க உங்களுக்கு அது கண்டிப்பாக நடந்துவிடும். அது பார்க்குறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் சமீபமாக நம்பவே மாட்டேங்க. நேற்று கூட ஒரு விஷயம் நினச்சிருந்தேன், இன்னைக்கு காலையில் அது நடந்துருச்சு. அது பார்த்துட்டே இருந்தேன். நான் இந்த விஷயம் இந்த விஷுவலாக பார்த்தேன், யூடியூப்பில் தான் பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தேன், இன்னைக்கு காத்தால் அது நடந்து முடிஞ்சு விட்டது. எனக்கு வேணுங்கிற மாதிரி அது நடந்து முடியுது. இதுதான் விஷுவலி இமேஜினிங். யோசனை பண்ணணும், நினைக்கணும், அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். புரிஞ்சுதா? சொல்லுங்கள், நான் தகுதியானவன் இந்த ப்ரமோஷன் கிடைக்க, நான் தகுதியானவன் இந்த பணம் கிடைக்க, நான் தகுதியானவன் என் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்க, நான் தகுதியானவன், நான் குழந்தை பாக்கியம் உள்ளவன், அதற்கு எல்லாத்துக்குமே நான் தகுதியானவன் சொல்லிகிட்டே இருக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தகுதியானவர்கள் நீங்களே நம்ப ஆரம்பிப்பீர்கள். நிறைய பேருக்கு சந்தேகம் வந்தால் அது நடக்கவே நடக்காது. சந்தேகம் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய விளைந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துவிடும். இந்த என்டையர் ப்ராசஸில் 3 அதி உயர்ந்த உணர்வு. 1 எண்ணங்கள். என்ன அதி உயர்ந்த உணர்வு அப்படின்னு பார்த்தா, அனுபவம் ஏற்படுகிறது என்கின்ற அந்த அனுபவத்தை முன்னாடியே அனுபவிக்கிறது. அது ஒரு அலைவரிசை. இதயத்தில் நினைப்பது அது ஒரு மேக்னெட்டிக் அலைவரிசை. இதயத்திலிருந்து மூளைக்கு செல்வது அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைவரிசை. இதை ஒரு மாதிரி வரிசைப்படுத்துங்களேன். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா இது சந்தோஷமாக இருக்கேன், இது நடந்துருச்சு, ப்ரமோஷன் கிடச்சிது போனேன், வேலை கிடச்சிது போனேன், குழந்தை கல்யாணம் ஆச்சு சந்தோஷம், குழந்தை பிறந்தது, என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த நினைப்பு அது இருந்தால் என்னெல்லாம் சந்தோஷம் வரும். அந்த அனுபவத்தை கொண்டு இதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதயம் ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு அனுப்பி விட்டுடும். அது அங்கேருந்து ஆழ்மனம் செல்லும். இந்த 3 உணர்வும் அடி விரைவான கடன் அப்படின்னு ஐ எம் ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல், ஐ எம் ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல், ஐ எம் ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கும் போதே நான் அது அந்த வேகத்தை சொல்கிற வேகத்தை பொறுத்து. புரிஞ்சுதா? இடையில பறக்கக்கூடாது. கண்ட நினைவில் இடையில எதையுமே நினைக்கக்கூடாது. நினைக்காம இதை மாத்திரம் நீங்கள் நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது நடந்துடும். இந்த நேரத்தில் இது சரியாக வருமா, சரியாக தப்பாக நினைக்கும்போது அதி அற்புதமான அனைத்தையும் தரவல்ல பிரபஞ்சம் அதுவும் என்ன சரியாக தப்பா அப்படின்னு யோசனைப்படும். உண்மையிலே உங்களுடைய எதிரொலி தான் அந்த பிரபஞ்சம். அதனால் சரியாக தப்பானே எடுத்துட்டியா ஒரு முடிவு, நீ ஏன் சொன்னால் நீ கேட்கக்கூடாது. அந்த முடிவிலேயே கடைசி வரைக்கும் போய் உங்கள் காரியத்தை சாதிக்க வேண்டும். நீங்கள் சாதித்தால்தான் அது நடக்கும். முதலில் நம்புங்கள், இது நடக்கும். அடுத்து நிஜம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். 3வது அதுவே ஆகிவிடுங்கள். கிடைத்த மாதிரியே நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும். சில பரிகாரங்கள், இது செஞ்சாலும் சரியாக வரமாட்டேங்குது, ஒரு மிஸ்டேக் ஆகிடுது அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரில் கல்லுப்பு மடித்து
பாக்கெட்டில் வச்சு எப்போவுமே சுற்றி வாங்க. இல்லை முந்தாணியில் முடித்து இடுப்பில் சொருகிக்கிறது. கல்லுப்பு அது எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துடும். இரவு நேரத்தில் உறங்க போகும்போது ஒரு விஷயம் ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள். தலைகாணி அடியில் கண்ட தப்பான கனவு வரும்போது தலைகாணி அடியில் ஒரு ₹1 காயினை ஒரு சின்ன துணியிலையோ இல்லை பேப்பர்லேயோ மடித்து தலைமாட்டில் வச்சுக்கோங்க. டப்பாவில் போட்டு வைக்காதீங்க. துணி பேப்பர்லாம் ஈஸியாக அதிலிருந்து சக்தி வெளியில் வரும். அதனால் அதில் துணியும் பேப்பரும் கொஞ்சம் இயற்கை சார்ந்தது, அதனால் வரும். டப்பாலாம் அது பிளாஸ்டிக் டப்பா, இரும்பு டப்பாலாம் வேண்டாம். அதனால் அதை தலைமாட்டில் வச்சு தூங்குறோம். கெட்ட கனவு அடிக்கோடு போய்விடும். ஏதாவது செய்யும்போது மனசில் தயக்கம் பயம் அதெல்லாம் இருந்ததுன்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து கண்ணாடி டம்ளரில் அரை கிளாஸ் தண்ணி எடுத்து கையில் வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்து விடணும். 3 முறை எடுத்து விட்டுட்டேன். தண்ணியை பார்த்து நான் நன்றாக இருக்கிறேன், செய்கின்ற காரியம் மனத்தையும் வல்லமையாக நடக்கும், நன்றாக நடக்கும், நான் நல்லபடியாக என் காரியங்களை முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை டபாக்குன்னு குடிச்சிருங்க. குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போங்க. சில நேரம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு பேச்சு இதெல்லாம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு வாசலில் ஒரு சின்ன சொம்பில் மண் இல்லாட்டி பித்தளை இல்லாட்டி கண்ணாடி அதில் தண்ணி எடுத்து வீட்டு வாசல் அப்படி தெளிச்சிடுங்க. வெறும்னு அப்படி கொட்டிடுங்க. கொட்டிட்டு பேசாமல் உட்காருங்க. பேசிகிட்டே ஆர்கியூமெண்ட் வரும்போது அதை செஞ்சுட்டு உட்காருங்க. பார்க்குறவங்களுக்கு ஒன்று அது ஷாக்காக இருக்கும், என்னடா இது அப்படின்னு. 2வது அது அமைதியாகிடுவாங்க. அமைதியாகிடும், சண்டை சச்சரவு குறைந்து விடும். நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஊரில் ஆத்தங்கரை குளத்தங்கரை ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் உட்காந்துக்கங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியில் கல்லை போட்டு பாருங்கள். அதை இப்படி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது எங்கேயாவது புல் இருந்ததுன்னா கையை அந்த புல்லில் அப்படியே தடவுங்க. போய் உட்காந்து புல் அரை மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தலைவலிக்கணும். தலைவச்சு அந்த புல்லை தடவுங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் போய் அதை செஞ்சுட்டு வந்தாலே நாள் நல்லாயிருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை நீங்கள் காதலியுங்கள். நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்கள் நலன் ரொம்ப முக்கியம், உங்கள் மனநலன் உடல் நலன் அத்தனையும் முக்கியம். இரவினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தெய்வீக பிறவி அத்தனை பேரும், யாருமே சாதாரண நாள் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முக்கியம். மீந்து போன சாப்பாடு சாப்பிடாத. புரிஞ்சுதா? உனக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு சாப்பிடும். உனக்கு தலைவலிக்குதான், என்னால் தலைவலிக்க செய்ய முடியலை, என்னால் நடக்க முடியல, என்னால் இது பண்ண முடியாது, தைரியமாக சொல்லுங்கள், எல்லாம் அப்படியே அடங்கிடுவேன். புரிஞ்சுதா? லவ் யூ. ஐ லவ் யூ ஆல்சோ. லவ் யுவர் செல்ஃப். ஐ லவ் யூ ஆல்சோ. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.